Taste the Daily. டிபிஐ அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தி வருகின்றனர். இது பற்றிய விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் கோபாலகிருஷ்ணன். கோபாலகிருஷ்ணன், வணக்கம். ஆசிரியர்களுடைய போராட்டம் குறித்த கூடுதல் விவரங்கள். சையத், வணக்கம். அதாவது தமிழகம் முழுவதும் உள்ள அரசு தொடக்க பள்ளிகளில் இடைநிலை ஆசிரியர்களாக பணியாற்றி வரும் இவர்களுக்கு ஊதிய முரண்பாடு இருப்பதாக கூறிதான் கடந்த 6 நாட்களாக சென்னையில் தொடர்ந்து பல்வேறு கட்ட போராட்டங்களை இடைநிலை பதிவு மூப்பு ஆசிரியர்கள் இயக்கத்தினர் நடத்தி வருகின்றனர். குறிப்பாக தமிழகம் முழுவதும் தொடக்க பள்ளிகளில் சுமார் 20,000க்கும் அதிகமான இடைநிலை ஆசிரியர்கள் கடந்த 2009ஆம் ஆண்டுக்கு பிறகு பணியில் சேர்ந்த இவர்களுக்கு ஊதிய முரண்பாடு இருப்பதுதான் இவர்களது குற்றச்சாட்டாகும். குறிப்பாக 2009ஆம் ஆண்டு மார்ச் மாதத்துக்கு பிறகு சேர்ந்த சுமார் 20,000 இடைநிலை ஆசிரியர்களுக்கும் அதற்கு முன்னதாக பணியில் சேர்ந்த இடைநிலை ஆசிரியர்களுக்கும் ஏறக்குறைய குறைந்தபட்சம் 5,000 ரூபாய் முதல் 10,000 ரூபாய் வரை ஊதிய முரண்பாடு இருப்பதாகவும் அவற்றை களைய கோரி கடந்த 4.5 ஆண்டுகளாக பல்வேறு கட்ட போராட்டங்களை இடைநிலை ஆசிரியர்கள் முன்னெடுத்து விட்டனர். ஆனாலும் இந்த கோரிக்கையை நிறைவேற்ற திமுக அரசு எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பது இந்த இடைநிலை ஆசிரியர்களின் குற்றச்சாட்டாகும். அது மட்டுமல்லாமல் மற்றொரு புறம் திமுக ஆட்சிக்கு வந்தால் இடைநிலை ஆசிரியர்களுக்கான ஊதிய முரண்பாடுகளை கலைத்து உடனடியாக ஊதியம் என்பது சமன் செய்யப்படும் என்ற தேர்தல் வாக்குறுதி 311வது உடனடியாக நிறைவேற்ற கோரி பலமுறை இவர்கள் போராட்டம் கோரிக்கை மனுக்களை வைத்தும் விடியாத திமுக அரசு கண்டுகொள்ளவில்லை என ஆதங்கம் தெரிவித்துதான் சென்னையில் கடந்த 6 நாட்களாக பல்வேறு கட்ட போராட்டங்களை இடைநிலை ஆசிரியர்கள் நடத்தி வருகின்றனர். முதல் நாள் போராட்டம் டிபிஐ வளாகத்தில் நடைபெற்றது. அந்த போராட்டத்தில் 1,500க்கும் அதிகமான ஆசிரியர்கள் கைது செய்யப்பட்டு அவர்கள் மீது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டன. அன்றிலிருந்து தொடர்ச்சியாக சென்னையில் பல்வேறு கல்வி அலுவலகம், அதே போன்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், நேற்று கூட எழும்பூரில் உள்ள வட்டார கல்வி வளர்ச்சி அதிகாரி அலுவலகம் என அனைத்து தரப்பு 5 இடங்களிலும் பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்திய நிலையில் இன்று 6வது நாளாக மீண்டும் சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள பள்ளிக்கல்வித்துறை தலைமை அலுவலகம் அமைந்துள்ள டிபிஐ வளாகத்தை முற்றுகையிட்டு ஆயிரக்கணக்கான ஆசிரியர்கள் தற்போது போராட்டம் நடத்தி வருகின்றனர். போராட்டத்தில் ஈடுபட வந்த இடைநிலை ஆசிரியர்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தியதால் அங்கு லேசான தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. அது மட்டுமல்லாமல் டிபிஐ வளாகம் என்பது கல்லூரி சாலை, அதே போன்று பக்கத்தில் இருக்கக்கூடிய இணைப்பு சாலை என அனைத்து பகுதிகளிலும் போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த வேளையில் இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டம் நடத்துவதால் பகுதிக்கு பணி நிமித்தமாகவும் அவ்வழியாக செல்லக்கூடிய வாகனங்களும் கடும் போக்குவரத்து நெரிசலில் சிக்கி தவிக்கிறது. டிபிஐ வளாகத்தை முற்றுகையிட்டு இடைநிலை ஆசிரியர்கள் நடத்தி வரும் இந்த போராட்டத்தை கட்டுக்குள் கொண்டு வர முடியாமல் ஒருபுறம் காவல்துறையினரும் திணறி வருகின்றனர். 6 நாட்களாக தொடர் போராட்டங்களை நடத்தி வரும் இடைநிலை பதிவு மூப்பு ஆசிரியர்களின் கோரிக்கையை ஏற்று அவர்களை பேச்சுவார்த்தைக்கு அழைத்து போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வர வேண்டிய விடியாத ஸ்டாலின் மாடல் அரசு போராட்டத்தை கலைக்க நடவடிக்கை எடுக்காமல் அவர்களது போராட்டத்தை வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பதாக இடைநிலை ஆசிரியர்கள் ஒவ்வொருவரும் வேதனை தெரிவிக்கின்றனர். இடைநிலை ஆசிரியர்களுக்கான ஊதிய முரண்பாடுகளை களைய திமுக அரசு நடவடிக்கை எடுக்கும் வரை தங்களது போராட்டம் அன்றாடம் தொடரும் என்றும் அவர்கள் எச்சரித்து உள்ளனர். தற்போதைய நிலவரப்படி டிபிஐ வளாகத்தை ஒட்டியுள்ள அந்த கல்லூரி சாலை ஓரத்தில் ஆயிரக்கணக்கான இடைநிலை ஆசிரியர்கள் அமர்ந்து கொண்டு திமுக அரசுக்கு எதிரான முழக்கங்களை எழுப்பி வருகின்றனர். அவர்களை கட்டுப்படுத்த காவல்துறையினர் ஏராளமான அளவில் குவிக்கப்பட்டு போராட்டக்காரர்களை ஒடுக்கும் வகையில் காவல்துறையினர் செயல்பட்டு வருகின்றனர். அதன் நேரடி காட்சிகளை தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கல்லூரி சாலை வழியாக செல்லக்கூடிய வாகனங்கள் அனைத்துமே மற்றொரு சாலை வழியாக அருகில் இருக்கக்கூடிய இணைப்பு சாலை வழியாக திருப்பி விடப்பட்டிருப்பதால் இப்பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. மேலும் ஆசிரியர்கள் இந்த சாலை ஓரத்தில் அமர்ந்து நடைபாதை பகுதியில் அமர்ந்து திமுக அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பி வருவதால் பகுதி முழுவதுமே மிகுந்த பதற்ற சூழல் காணப்படுகிறது. கடந்த 5 நாட்களாக போராட்டம் நடத்திய இடைநிலை ஆசிரியர்களை காவல்துறையினர் குண்டுக்கட்டாகவும் தரதரவென்றும் இழுத்து சென்று கைது செய்து இரவில் விடுவிப்பதும் மறுநாள் காலையில் அவர்கள் மீண்டும் தொடர்ந்து தங்களது போராட்டத்தை தொடர்வதும் என தொடர்கதையாகவே இருந்து வருகிறது. சையது, இணைப்பில் இணைந்து விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கோபாலகிருஷ்ணன். சம வேலைக்கு சம ஊதியம் கேட்டு இடைநிலை ஆசிரியர்கள்
5 நாட்களாக போராட்டம் நடத்தி வந்த நிலையில் இன்று 6வது நாளாக சென்னை நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய டிபிஐ வளாகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தி வருகிறார்கள். அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். ஸ்டாலின் அரசு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை, ஆசிரியர்களான தங்களை வஞ்சித்து விட்டதாக ஆசிரியர்கள் அனைவரும் அமர்ந்து கோஷங்களை எழுப்பக்கூடிய காட்சிகளை பார்த்து வருகிறோம். சென்னை நுங்கம்பாக்கத்தின் டிபிஐ அலுவலகத்தை முற்றுகையிட்டு இடைநிலை ஆசிரியர்கள் 13 இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கடந்த 5 நாட்களாக அவர்களின் போராட்டம் தொடர்ந்த நிலையில் இன்று 6வது நாளாக அவர்களுடைய போராட்டம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. சம வேலைக்கு சம ஊதியம் கேட்டு இடைநிலை ஆசிரியர்கள் தங்கள் கைகளில் பதாகைகளை ஏந்தியபடி அந்த சங்கத்தின் கொடியை பிடித்தபடி தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அந்த காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். சம வேலைக்கு சம ஊதியம் என்னும் கோரிக்கையை வலியுறுத்தி 5 நாட்களாக போராட்டம் நடத்திய ஆசிரியர்கள் இன்று 6வது நாளாக அதே கோரிக்கையை கேட்டு இடைநிலை ஆசிரியர்கள் இன்று 6வது நாளாக சென்னை நுங்கம்பாக்கத்தில் அமைந்திருக்கக்கூடிய அந்த டிபிஐ வளாகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம்.